குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். இந்த குருவே சரணம்னு சொல்லும்போது நமக்குள் என்ன நிகழ்கிறது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் ஏன் ஓயாமல் குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம் சொல்லிக்கிட்டே இருக்கேன்? அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மெயினான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நான் கற்று வந்த எனக்கு சூட்சுமமாக உணர்த்திய எனது சர்க்குருநாதர் ஓம் தத்சத் பிரம்மஞானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அவர்கள் ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரா புத்தூரில் இருக்குது. கைலாச கோண அருவியில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது. அங்கு சென்றதுலேருந்து என்னோட வாழ்க்கையோட அடிப்படையே மாற்றப்பட்டு விட்டது. அதனால இதுவரைக்கும் ஒரு நாத்திகனாக இருந்தவனோட வாழ்க்கை முழுதும் ஆத்திகனாக மாறியதற்கு ஒரு மாபெரும் காரணம் அந்த சித்தர், எனது சர்க்குருநாதர், எங்கள் அப்பா காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் தான். அவருக்கு எந்நேரமும் நான் நன்றி கடன் பட்டதாக இருக்கிறதுனால அவருக்கு நன்றி சொல்லாமல் வணக்கம் சொல்லாமல் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. அவர் மட்டும் இல்லாமல் அதற்கப்புறம் அவர் சூட்சும ரீதியாக எனக்கு கை காமிச்ச ஸ்தூல ரீதியாக இருந்த குருமார்கள், பரஞ்சோதி விஸ்வேஸ்வரி அம்மையாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கமுனரியில் இருந்த பிரம்மஸ்ரீ சேவுகமூர்த்தி அப்பாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வேளச்சேரியில் இருந்த இப்போ இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு யோகி ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகளுடைய உத்தம சீடர் CS செல்வமணி ஐயாவாக இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்ட குருமார்கள் என்னோடய வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ட்ராவலில் என்னோடய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது இந்த குருவே சரணம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நான் கற்றுக்கொண்டிருக்கின்ற கற்க போகின்ற அனைத்திற்கும் காரணம், அனைத்திற்கும் மூலதனம், அனைத்திற்கும் ஒரு பரபிரம்மத்தோடனுடைய ஒரு முழு ஆற்றலையும் எப்படி கிரகிக்கிறதுன்றதுக்கு உண்டான அனைத்து ரகசியம் சொல்லி கொடுத்த ஸ்தூல மற்றும் சூட்சம ரீதியாக இருந்த குருமார்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வதில் என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் 3:20 4:20 3 மணிக்கே நான் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே தவத்தில் உட்காரும்போது ஆகாய மார்க்கமாக செல்கின்ற எத்தனையோ சித்தர்கள் இருந்திருக்கலாம். அன்னைக்கு நான் தவத்தை பார்த்து என்னைக்கோ இறங்கி என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கலாம். தெரியாது எனக்கு அது எப்போ நடந்தது என்ன ஏதுன்ற ஃபுல் டீட்டெயில் தெரியாது. ஆனால் இன்று நான் என்னவாக இருக்கிறேனோ அதற்கு முழுமுதற் காரணம் மிகவும் அற்புதமான குருமார்கள் மட்டும்தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் எப்போதுமே குருவே சரணம் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் கழிக்கின்ற போகின்ற பொறுப்பை ஒவ்வொரு குருமார்களை எடுத்திருக்கிறதுனால சிஷியனை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த பாதையில் போகிறான், எப்படி பண்ணுறான், ஏதாவது வம்பிழுத்துட்டு வரானா, பக்குவ நிலை அவனுக்கு எப்படி இருக்குது, அடுத்து இவனுக்கு எதை கொடுக்கலாம், அவங்களோட பக்குவ நிலைக்கு தகுந்தாற் போல பொக்கிஷங்கள் என்பது கிடைக்கும், தருவாங்க அவங்க. அந்த வகையில் நிறைய எங்கள் அப்பா காஞ்சி விஸ்வநாத சாமி எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னும் நிறையா விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, இன்னமும் கொடுக்க போகிறார், இல்லை மாற்று கருத்தில். ஆனால் இதை தாண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, குருவே சரணம்ன்றது நான் கண்டுபிடிச்ச வார்த்தை கிடையாது. இது பல வருட காலமாக, பல ஆண்டு காலமாக இந்த பூமியில் குருவிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் சொல்லணும்னா குருபியோ நம, இல்லை குருவே சரணம், குருவே துணை, இந்த மாதிரியான வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. குருவே துணைன்னு சொல்கிறத விட குருவே சரணம்னு சொல்லும்போது இன்னும் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா, துணைன்னு சொல்லும்போது நான் ஒருத்தருக்கேன், எனக்கு துணையா வா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்ற 2 பொருள் போடுறீங்க. இது 2 பொருள் படும்போது இது அத்வைதத்துக்கு செட் ஆகாது. எல்லாமே ஒன்று தான். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒன்னஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டு. அதுதான் உணரக்கூடிய தத்துவம் கூட. அந்த வகையில் பார்க்கும்போது குருவே சரணம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆ இருந்த நான் குருவே சரணம்னு ஆகும்போது 2ஆ இருந்த நான் ஒன்றா போய் கலந்துட்டேன் அவர் கூட. அப்போ என்ன, அங்கே ஒன்றுமே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்காரு. பரபிரம்மமாகிய சுத்த பரபிரம்மமாகிய நம்ம தான் அந்த இடத்துல இருப்போம். கான்செப்ட் புரிஞ்சா? அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு முறையும் பல யோகிகள், பல சித்தர்கள், பல ஞானிகள், பல மகான்கள், ஏகப்பட்ட மனிதர்கள் இந்த குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்ன்ற வார்த்தையை அதிகமாக உபயோகிக்கும் போது அந்த வார்த்தை வலுப்பெற்று அந்த வார்த்தைக்கு என்ன ஆகுதுன்னா, மனம், பிராணன், வாக்குன்ற இந்த 3 விஷயம் போச்சுன்னா எந்த பொருளாக இருந்தாலும் உரி ஏறிடும், சக்தி ஏறிடும், கல்லாவே இருந்தாலும். அப்போ ஒரு மந்திர வார்த்தையா மாறுது. வெறும் வார்த்தை மந்திர வார்த்தையாக மாறுகிறது. எப்படி மாறும்? குருவே சரணம் என்பது வார்த்தை அதிகமாக உபயோகம் செய்ய 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 மந்திர வார்த்தையாக மாறுகிறது. எப்படி மாறுதுன்னா இப்படிதான் மாறுங்க. கவனிங்க. மனம், குருவே சரணம் சொல்லும் போது என்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனை அர்ப்பணிக்கிறேன் நான் குருவுக்கு. அப்போ என்னுடைய மனம் ஃபுல்லா அதுல லைக்குது. ஸோ என்னோட மனசை அதுக்கு நான் செலுத்துறேன். பிராணன்,
நான் மனம் செயல்படுறதா இருந்தாலும், நான் எந்த வேலையை பண்ணுறதா இருந்தாலும் என்னோட பிராணனோட சப்போர்ட் எனக்கு தேவை. அப்போ என்னுடைய பிராண சக்தின்றது உயிர் சக்தி. அதை எதுக்காக நான் செலவிடுறேன்? குருவிற்காக செலவிடுறேன். அடுத்து வாக்கு, என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன மாதிரியான மென்டாலிட்டியில என்னோட வாயிலிருந்து வார்த்தைகள் வாக்காக வெளிவருகிறது, அதான் விஷயம். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வாக்காக வெளிவரும்போது என்னுடைய மனம், பிராணன், வாக்கு, இது மூணுலையும் எப்பயுமே குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம் சொல்லும் போது உங்களோட ஈகோவை அழிச்சு அந்த இடத்துல போய் நீங்க சரண்டர் ஆகுறீங்க தெரியுமா? அப்படி சரண்டர் ஆகும்போது அந்த வார்த்தை மந்திர வார்த்தையாக மாறி முழுதுமாக சக்தி நிலை பெற்று விடுகிறது அந்த வார்த்தை. இன்னும் சேன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன, உங்களுக்கு தெரிஞ்சு நான் குருவே சரணம்ன்றேன், தெரியாம எத்தனையோ லட்சம் எத்தனையோ கோடி பேர்கள் குருவே சரணம்ன்ற வார்த்தை உபயோகிச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன நோக்கத்துல அவங்க எல்லாரும் சரண்டர் ஸ்டேஜ்ல உபயோகிக்கும் போது அந்த வார்த்தையானது மந்திர வார்த்தையாக மாறுது. ஈகோவை அழிச்சு அதை சொல்றதுனால அந்த வார்த்தை மாபெரும் சக்தி மிக்க வார்த்தையாக மாறுகிறது. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம் சொல்லும் போது என்ன ஆகுனா, மிகப்பெரிய ரகசியம் அது உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தை தூண்டி உங்களுடைய ஆன்மாவை விழிப்படைய செய்து துரிய விழிப்பு நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும். இதுதான் மிகப்பெரிய சூட்சம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நல்லா கவனிக்கணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகஸ்ரா, இந்த 7 விதமான சக்கராஸ்ல ஆக்ஞான்ற சக்கரா மட்டும் பெர்ஃபெக்டா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா கர்மேந்திரியங்கள் என்பது தேவையே அல்ல, ஞானேந்திரியங்கள் மட்டும் போதுமானது. விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ரா அல்லது துரியம் சொல்றாங்க. இந்த ஆக்ஞாவை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா விசுத்தி கூட அவசியமாகாது. உங்களுக்கு உச்சி என்பது ஓபன் ஆயிரும், மண்டை பொழந்துரும். அப்படின்னு நான் சொல்லல, துரிய விழிப்பு நிலைக்கு சென்று விடுவீங்க. இந்த உலகத்தை பார்க்கிற விதமே மாறிடும். பிரம்ம ஞானம் என்பது உங்களுக்கு வாய்த்து விடும். இதனாலதான் எல்லா சிந்தனை செயல் எல்லாவற்றிலும் இறைநிலையோடு இருப்பது, இறைவனோட கலர்ந்து இருப்பது இதுதான். இதனாலதான் பூர்வ மத்திய தியானமோ மற்ற தியானங்களோ பரம்பொருள் யோகமோ வாசி யோகமோ குண்டலினி யோகமோ செய்யும் போது சிவானந்த பரமஹம்சர் சித்த வித்தை பெற்று சித்த வித்தை அபியாசம் செய்யக்கூடிய சித்த வித்தியார்த்திகளுக்கு சொல்லக்கூடிய அதான், சதா பிராணயாமியாக இருங்கள் அப்படிம்பாரு. சகலமும் ஜீவசக்தியாகிய வாயுவே அப்படிங்கிறாரு. சதா பிராணயாமியாக இருங்கள்ன்றப்போ எப்பயும் உங்களோட கவனத்தை சுழுமுனை மையத்திலேயே வச்சுக்கிட்டே இருங்க. ஏன் அப்படி வைக்கணும்? இதுதான் சிந்தனையில் எப்பயுமே சிவத்தை வைப்பது என்பது இதுதான். சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதும் ஒரு பவர் தான். ஆனா கவனத்தை வச்சு பழகிட்டீங்கன்னா வார்த்தை இல்லாத இடத்திலும் கவனம் செல்லும். தட் இஸ் கால்டு யூனிவர்சல் கான்சியஸ்னஸ். இந்த விழிப்புணர்வு நிலைக்கு போகும்போது மொத்த பிரபஞ்சமும் மொத்த அண்ட சராசரமும் விழிப்புணர்வு நிலையில தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த விழிப்புணர்வு நிலை தான் இருப்பதிலேயே மிக உயர்ந்த சக்தி நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும். ஸோ தவம் பண்றது நம்மளுடைய குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்றதுக்கு, கர்மயோகம் செய்வது நமது கர்மாக்களை அழித்து இறைவனோடு கலப்பதற்கு, சரியை கிரியை எனக்கூடிய பக்தி பாதை, மந்திர வார்த்தைகள் உபசரிக்கக்கூடிய பாதை, அது மட்டும் இல்லாம யோக பாதை, அத்தனை பாதைகளும் இறைவனை சென்றடைவதை காட்டுகிறது. அதுல இந்த குருவே சரணம்ன்றது நம்ம வாழ்க்கையிலேயே அந்த நிலையிலேயே இருக்கிறது. எப்பயுமே இறைவனோடையே ஒன்றாக கலந்து சாட்சாத் பரபிரம்மான்றாங்க. குரு சாட்சாத் பரபிரம்மா. ஓம் குரு பிரம்மா, குரு தான் பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தான் விஷ்ணு, குரு தேவோ அவர் தான் தேவர்களாகியவராகவும் அவராக தான் இருக்காங்க. குருதேவோ மகேஸ்வரக, ஈசனாகியவனும் குரு தான். குரு சாட்சாத் பரபிரம்மா, பரபிரம்மே குரு தான்றாங்க. சாட்சாத் அந்த பரபிரம்மத்தின் வடிவில் இருப்பது குரு தான், குருவின் வடிவத்தில் இருப்பது அந்த பரபிரம்மம் தான். குரு சாட்சாத் பரபிரம்மா. தஸ்மைல் ஸ்ரீ குருவே நமக, தஸ்மைல் ஸ்ரீ குருவே சரணம், தஸ்மைல் ஸ்ரீ குருவே துணை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த குருவே சரணம்ன்ற வார்த்தை அது அடிக்கடி உபயோகம் செய்யும் போது அது சக்தி பெற்று விடுகிறது. இதனால இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்றது. உங்க வாழ்க்கையில நீங்க அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி பாருங்க. உங்களுக்குள்ளேயே வெளியில சொன்னா ஏதாவது நம்ம தப்பா நினைப்பாங்களோ கேவலமா நினைப்பாங்களோ நினைச்சா கூட இறைவன் வெளியில சொல்றானா இல்லையான்னு பார்க்க மாட்டான். உங்களுக்குள்ள நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா மிகவும் போதுமான. உங்களுக்குள்ளேயே அடிக்கடி குருவே சரணம். எந்த வேலை பண்ணாலும், எந்திரிக்கும் போது, உட்காரும் போது, எந்த வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது, கார் எடுக்கும் போது, ஏதாவது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்களுக்கு போகும்போது, மீட்டிங் போகும்போது குருவே சரணம் சொல்லிட்டு நீங்க போய் பாருங்க. சக்தி பெற்று நெகட்டிவா அந்த இடம் இருந்தாலும் அந்த இடம் ஃபுல்லா பாசிட்டிவா மாறிடும். உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அப்ப கெட்டது மாதிரி தெரிஞ்சாலும் ஃபியூச்சர்ல தான் தெரியும் அது நல்லதுன்னு. இதை மைண்ட்ல வச்சு செயல்படுங்க, உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. பல உயிர்கள் பசியார போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டு இருக்கு. வள்ளலார் சொல்வது போல ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடி தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு. எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ₹1 இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும். உங்களை